மை டியர் ஃபேமிலி, நான் தான் உங்கள் யுங்கி மரிவி. அப்பாடா, நம்ம கரையினா பேசிகிட்டு இருக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போடலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டோன்ட் அடிக்ட் டு ஸ்டோரிஸ், ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. லெட்ஸ் காட் த ஸ்டோரி. முந்தின பாட்டு தெரியலனா அதை போய் பார்த்துட்டு வருங்க. போன பாட்டு நம்ம இதில் முடிச்சிருப்போம்னா, இந்த மாதிரி நம்ம ஜிம்னாக்கு ஒரு அழுக சவுண்டு கேட்டிருக்கோம். அதை பார்க்குறதுக்காக போயிருந்தப்போ நம்ம ஜேகே குறுக்க வந்து குத்து வாங்கிட்டு போயிருப்பார். அந்த குடும்பமே வந்து சிரிச்சிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம டேங்க் வந்து டவுட் வந்திருக்கும், ஜிமினா அதுவும் மறைக்கிறான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜிமினாவை போய் ரூமில் யோசிப்பார், நம்ம இதுவும் ஒரு இதாக பார்த்தோமே, இது சவுண்டு கேட்டோமேன்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த அரண்மனையை பார்த்துருப்பாரு. அதோடு தான் முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நெக்ஸ்ட் டே ஆகுது, மறுபடியும் எல்லாம் கிளம்புறாங்க. நம்ம ஜிமினாவா, எங்கடா கிளம்புறீங்க? எங்கவா? அரண்மனை சுத்தம் பண்ண வேணாமா? வேணாண்டா. ஏன்டா புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? புரிஞ்சுக்க என்ன இருக்கு ஜிம்னா? நீ சின்ன வயசு எதையோ பார்த்து பயந்துக்கிட்டு இப்போ வந்து எங்கள்கிட்ட வந்து கரெக்டாதீங்கன்னா என்ன பண்ணுறது? இந்த ஊர் தான் முட்டைத்தனமாக இருக்கான்னு பார்த்தா நீயுமா? இல்லைடா, உனக்கு புரியாதுடா. புரியவே தேவையில்ல. தாத்தா சொன்ன மாதிரி இந்த வீட்டை விட்டு கொடுத்துட்டு நம்ம நம்ம ஷேர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க போகிறோம். புரியுதா? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஜிம்னா, நீ வேற. போடா டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினாவும் போயிடுறாரு. அப்படியே டயாங்கு, என்ன யாரா கிளைண்ட்டு பிடிச்சியா? எப்படா பிடிக்கிறது? அதான் அந்த அரண்மனை சுத்தம் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாதானே எவ்வளோ மாட்டுவான். சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போகிறாங்க. காரில் போயிட்டுருக்கும் போது திடீர்னு டேங்கோட அப்பா வந்து, அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்த வீடு தெரியுமா அது? நம்ம வருஷமாக ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்த வீடு. எந்த சாபமும் என்னன்னு தெரியல, இப்படி ஆயிடுச்சு. ஏன்பா நீங்கள் சின்ன வயசில் அங்கே போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங் கேட்குறாரு. போயிருக்கேன்டா. அந்த காலத்துலலாம் நாங்கள் அங்கே தாண்டா வாழ்ந்துட்டு இருந்தோம். உங்கள் தாத்தா தான் பயந்துக்கிட்டே இருப்பார், அங்கே போகாதீங்க இங்கே போகாதீங்க நைட்டு வாங்கன்னு சொல்லி எங்களை ரொம்ப இது பண்ணி கடைசியில் வெளிநாட்டுக்கே போய் படிக்க வச்சுட்டாரு. நாங்களும் அங்கேயே போய் எங்கள் அங்கிளோட தங்கி அங்கேயே நாங்கள்லாம் படிச்சிட்டோம். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் அந்த அரண்மனையில் ஒரு புக்கு இருக்கும். அந்த ஒரு பாலடைஞ்ச ஒரு ரூம்குள்ளே, அந்த லைப்ரரிக்குள்ளே இருக்கும் பெரிய புக்கு. ரொம்ப பழைய புக்கு. ஒரு மாதிரி அதுவும் ரொம்ப பழசாக தான் இருந்துச்சு. அன்றைக்கி ஒரு நாள் எடுத்து படிக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேஜ் தான் படித்தேன். அதுக்குள்ளே உங்கள் தாத்தா ஓடி வந்து காய்ச்சின்னு கத்தி அந்த புக்கை பிடிக்கிட்டு போனார். எங்கே வச்சாருன்னு தெரில. எதை பற்றி இது அங்கிள்? அதுவா ஒயன்? பிரிட்டிஷ் பிரின்சஸும் அப்புறம் கொரியன் கிங்ஸும் லவ் பண்ண இல்லை சண்டை போட்ட ஏதோ ஒரு ஸ்டோரி அது. அங்கிள், லவ் பண்ணதா இல்லை சண்டை போட்டதா? ஜேஹோப்பு அதான்டா நான் யோசிக்கிறேன். அது பழைய புக்குடா, ஃபஸ்ட்டு பேஜ் தானே அந்த ஆள் படிக்க விட்டான். அந்த புக்கு அங்கே இருந்தால் எடுத்து படிக்கணும். ஆமாம் அங்கிள், நாங்களும் படிக்கணும். போகிறது பேய் வீடா இல்லை படிக்கணுமா? அப்போ ஜிமினா பார்த்தாலும் அவரும் யோசிக்கிறாரு, ஒருவேளை அந்த புக்கில் எதுக்கான தீர்வு இருக்குமா? நான் எதுக்கு அது என்னை பின்தொடர்ந்து வருது? நான் எதுக்கு எல்லா பேயும் கண்ணுக்கு தெரியுதுன்னு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா அப்படி யோசிச்சு, எப்படியாவது அந்த புக்கை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமினா எப்படி யோசிக்கிறாரு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு வேலையை அரண்மனை போயிட்டாங்க. எல்லாம் வந்து அவங்கவுங்க க்ளீன் பண்ணிக்கிட்டு எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம இவங்க இருக்காங்கல்ல, நம்ம ஒயன் வந்து ஒரு இதை பார்க்குறாங்க. என்னது இது கதவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை பார்த்தா அந்த கதவு ஒரு மாதிரி ரொம்ப பெருசாக பயங்கரமாக இருக்குது. நம்ம ஒயனுக்கு க்யூரியஸ் ஆகிடுது, இந்த கதவுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணால் ஒரு மாதிரி அந்த கதவை தொட்டோடனே நம்ம ஒயனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங். அதை சுற்றி இருக்கிற எல்லாம் ஒரு மாதிரி வைப்ரேஷன் ஆகுது. உள்ளேருந்து ஏதோ ஒரு உருவம் மெதுவாக எந்திரிக்குது. அந்த உருவம் அப்படியே மெதுவாக வந்து அந்த டோர் கிட்ட வரும்போது அவங்க கூட சேர்ந்து நம்ம இவங்க இருக்காங்கள்ல நம்ம ஜிமினா வந்து, என்ன பண்ணுற ஒயன் நீங்கள்? மூச்சு, இந்த கதவு பாரு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இதுக்குள்ளே தங்க புதையல் இருந்தால் எப்படி இருக்கும்? இதுவே ஒரு இத்து போன வீடு, இதில் வேற நீ இது வேற கண்டுபிடிக்க போறியா? இவ்வளோ பெரிய அரண்மனையை பார்த்து இத்து போன வீடா? எனக்கு இங்கே பார்த்தாலே என்னமோ பயமாக இருக்குது, நம்ம வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயனை பிடிச்சி இழுக்கும் போது என்னன்னா, தெரியாமல் நம்ம ஜிமினாவும் அந்த கதவுல கை வைக்கிறாரு. அப்போ இன்னும் கொஞ்சம் வைப்ரேஷன் ரொம்ப ஆகும் போது திடீர்னு நம்ம பிரைட் இருக்கார்ல, ஜிமினா அப்படின்னு கத்துறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இப்படி கை எடுத்துட்டு பார்க்குறாங்க. அங்கே பாரு, ஒன்று
உன்னை அம்மா தேடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பிரைட் சொல்ல, அதோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா அப்படியே ஒயன் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. என்ன இதுங்க ரெண்டும் திருத்தலும் பிடிச்சிட்டு ஓடுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரைட்டை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரைட்டும் அப்படியே போகிறாரு. ஃபைனலாக ஒரு வழியாக அரண்மனை சுத்தம் பண்ணி முடித்தா அரண்மனை அவ்வளோ அழகாக இருக்குது. பிரம்மாண்டமாக அப்படியே லைட்டெல்லாம் போட்டு செமையாக இருக்குது பார்க்கவே. அதை நம்ம வீக்கு என்ன வேலை, நம்ம உடனே நம்ம டயாங் போய் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடறாரு. எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ணிடலான்னா போஸ்ட் போட்டுறாரு. இந்த மாதிரி இந்த வீடு வந்து இந்த அரண்மனை வந்து யாருக்கா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அது இந்த இடத்துல இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் போட்டுடுறாரு. உடனே நம்ம டயாங்க்கு வந்து டக்குன்னு ஒருத்தவங்க வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, ஐ வாண்ட் திஸ் அரண்மனை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம டயாங்க் போய் ஜாலியாகிடுது. ஐயோ போட்ட உடனே ஒருத்தவங்க வந்துட்டாங்க, இது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டு சொன்னாலும் எனக்கு அப்படி எவ்வளோ ரேட்டு கோடி எவ்வளோ வேணால் வாங்கிக்க, எனக்கு இந்த அரண்மனை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னோடனே நம்ம டயாங் குடு குடுன்னு ஓடி போய் ஏய் காய்ஸ் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்படின்னு போய் நிற்க இவனுக்கு என்ன பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பார்க்க, டே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூட்டு சுற்றுறாரு. டே விட்றா 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே விட்டு, என்னடா பைத்தியக்காரன் நாய் மாதிரி கத்துற, ஐயோ டேய் ஓகேவா ஆயிடுச்சுடா. என்ன ஜிம்னா எனக்கு ஓகே சொல்லிட்டானா? டேய் சி அது இல்லை, என்னடா சீன்ட்ட, டேய் அதெல்லாம் இல்லை, நம்மளோட அரண்மனையே ஓகே பண்ணிட்டாங்க. அரண்மனை ஓகே பண்ணிட்டாங்களா? கொஞ்ச நேரத்தில் இந்தியாவுக்கு வந்துடுவாங்க, அவ்வளோதான், நம்ம அரண்மனை விற்க போகிறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என்னடா அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. நம்ம டேங் எல்லாட்டையும் சொன்னோடனே அப்பாடா ஒரு வேலையா இந்த இளவை நோட்டு போகுது அப்படின்னு நம்ம ஜிமினா பார்க்குறாரு. நம்ம எல்லாருமே வந்து பாடா எல்லாம் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளோட தாத்தா தான் வந்து, அது எப்படி நம்ம இங்கே தான் இந்த தீபாவளி எல்லாத்தையும் கொண்டாடி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தாத்தா சொன்னோன்னே, ஏன் தாத்தா? ஆமாம், நம்ம யூங்கி கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் நம்ம எல்லாம் இப்படி தான். ஏங்கு நீ சொன்னில அவங்க அந்த கிளைண்ட்டு அவங்கள கொஞ்ச நாள் வெயிட் பண்ண சொல்கிறியா அப்படின்னோடனே, தாத்தா அதெல்லாம் நான் பேசிட்டேன். என்ன? ஆமாம் தாத்தா, அது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். அவங்களுக்கும் வந்து நம்ம தமிழ் கல்ச்சர் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாம். அதனால் அவங்களும் நம்ம கூட ஜாயின் பண்ணி நம்மளோட செலிப்ரேஷன் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டு நம்ம கூடவே இருந்துட்டு அப்புறமாட்டி நம்ம அரண்மனையில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் சைன் போட்டு இது பண்ணால் போதும்னாங்க. அப்படியா, இப்போ சந்தோஷம் தான் அப்படின்னு தாத்தா சொன்னோன்னே, வாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே ஹாப்பியாக ஆகுறாங்க. சரி வாங்க வாங்க நம்ம எல்லோரும் போய் தீபாவளிக்கு இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கொஞ்ச நாள் தீபாவளி வருது ஓகேவா, இல்லை தீபாவளிக்கு வந்து அது பண்ணோம் அப்படி இது பண்ணோம் அப்படி சொல்லிட்டு சொன்னும் போது, நிறுத்துங்க ஃபஸ்ட்டு யூங்கி கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு வீட்டிலேருந்து யாரும் வரல. அவங்க வந்ததுக்கப்புறம் வேணா இது பண்ணலாம். என்ன யூங்கி எப்போ வராங்களாம்? அதுவா தாத்தா, ஏதோ ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்களாம், ஏதோ டிராஃபிக் ஜாமால், அதனால் கொஞ்ச நாள் கழித்து வரான்னாங்க. ஏதோ ஒரு வாரத்தில் இல்லை 2-3 நாள் வந்துடுவாங்க. நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இன்னொன்று சொல்லுங்க தாத்தா, நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்க. கெஸ்ட்டா? ஆமாம், எனக்கு தெரிஞ்சவங்க தான், ஒரு வேலை விஷயமா வந்திருக்காங்க. முடிச்சுட்டு நம்ம கூட தீபாவளி பொங்கல் நம்ம கூட யூங்கி கல்யாணம் அவங்களும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் போவாங்க. அதனால் எல்லோரும் அவங்கள வந்து நம்ம விட்டு ஒரு இதாக பர்சனாக ஒரு குடும்பத்தோட ஒரு ஆளாக தான் பார்க்கணும், புரியுதா தாத்தா? நாங்கள்லாம் ரோட்டில் போகிற பிச்சைக்காரனே ஃப்ரெண்டு போயிடுவோம், புதுசாக ஒரு கெஸ்ட்டை பிடிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோப்பு சொன்னோன்னே ஹோப் அப்படிலாம் இல்லை, மரியாதை கொடுக்கணும் சரியா? அவங்களுக்கு கெஸ்ட்டு வந்து அவங்கள்ட்ட மரியாதை நடந்துக்கணும். நீ பாட்டு போய் மற்ற பொண்ணோட போய் இது பண்ணுற மாதிரி தடவிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தாத்தா சொன்னோன்னே, தாத்தா ஏன் அப்படிலாம் கிடையாது, மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அப்படியே ஃபன் பண்ணுறாங்க. அப்படியே இந்த மாதிரி டைம் ஸ்கிப்ஸ் நம்ம ஜிமினாவை தான் காட்டுறாங்க. நம்ம ஜிமினா வந்து, டேய் எப்படா இந்த அரண்மனையை விட்டு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே கிளம்புறாங்க. ஏன்னா இப்போதைக்கு இவங்க யாராலையும் இருக்க முடியாது. ஏன்னா வந்து இந்த மாதிரி நம்மளோட அக்னி வந்ததுக்கப்புறம் தான் அக்னி சொல்லியிருப்பாங்க, நானும் உங்கள் கூட வரேன், அப்போ நம்மளாம் அவங்க மொத்தமாக தங்கலான்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இப்போதைக்கு தாத்தா வந்து, இப்போதைக்கு நீ தங்க வேணாம், நாளைக்கு வந்துக்கலாம், அப்படி இல்லை நாளைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சமாளித்து கூப்பிட்டு வந்திருப்பாரு. அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜிமினா வந்து அந்த வீடு ஃபுல்லாக தேடி இருப்பார், எங்கே போயிருக்கும் அந்த புக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அரண்மனையில் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் இடம் தான் பார்த்துருப்பாரு. அதுக்குள்ளே தாத்தா கூப்பிட்டு வந்துட்டார். எங்கே தான் அந்த போயிருக்கோம் அந்த புக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் நம்மளோட இவர் இருக்கார்ல, நம்மளோட யூங்கியோட அப்பா, அவர் வந்து, ஜிமினா என்ன யோசிச்சுட்ருக்க? அதுவா மாமா, அது ஒன்றும் இல்லை, உங்கள் தம்பி இருக்கார்ல கிம்மு. ஆமாம் என் தம்பி,
எல்லாம் சின்ன வயசில் இருக்கும் போது அந்த அரண்மனையில் தானே இருந்தீங்க. இருந்தோம். அப்போது ஒரு புக்கு இருந்துச்சான், பழைய புக்கா பெருசாக. அந்த புக்கில் நிறைய இங்கிலாந்து பிரின்சஸும் அப்புறம் கொரியன் கிங்ஸும் ஏதோ சொன்னார். அதுவா? சொல்லப்போனால் அவங்க இந்தியா தமிழ் பிரின்சஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்தியா தமிழ் பிரின்சஸ்ஸா? ஆமாம். ஏன்னா அவங்க என்னதான் அவங்க வந்து பிரிட்டிஷன் அந்த மாதிரி இருந்தாலுமே அவங்க வந்து தமிழ் கல்ச்சரை ரொம்ப நேசித்தாங்க. அதனால ஏன்னா அவங்க தமிழ் கல்ச்சர் தமிழில் அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. அங்கிள், அப்போ நீங்கள் அதை படிச்சிருக்கீங்க தானே? இல்லை ஜெமினா, நான் படிக்கலாம் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 2 பேஜ் 3 பேஜோ அதை படிச்சுதான் ஞாபகம். எல்லாருமே தான் தாத்தா தடுத்துருப்பாரு. ஆமாம், அதானே. அந்த ஆள் ஒருத்தரையும் நல்லா படிக்க விட மாட்டார் போல். சரி, என்னமோ அரண்மனை போனதுக்கப்புறம் நீ அந்த புக்கை கண்டுபிடிச்சா சரி. நீ எங்கே கண்டுபிடிக்க போகிற? நீ தான் என்னத்தை பார்த்தாலும் பயப்படுறிய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம் அங்கிள் வேறு. நான் கண்டுபிடிச்சி காட்டுறேன். முடிஞ்சா காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிண்டல் பண்ணுறாங்க. மிஸ்டர் கிம்மும் மிஸ்டர் மின்னும் வந்து அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து கிண்டல் பண்ணுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா கோச்சிட்டு போகிறாரு. அப்படியே அந்த கட் பண்ணி அந்த அரண்மனையை காட்டுறாங்க. என்னதான் அவங்க கிட்ட இருந்து பார்த்து அந்த அரண்மனை ஜொலிச்சுட்டு அப்படி இருந்தாலுமே அப்படியே அந்த ரூமை தான் காட்டுறாங்க. நம்ம காலையில் நம்மளோட மொயனும் நம்ம ஜிமினாவை தொட்டப்போ வைப்ரேஷனான அந்த ரூம், அந்த கதவை, அதுக்குள்ளே ஒரு பெரிய கருப்பூரம் அப்படியே இருந்துச்சு. அப்படி பயங்கரமா சிரிக்குது. இந்த ஒயன் கரெக்டாக வந்து கொஞ்சம் இருந்தால் அவளும் ஜிமினும் அந்த கதவை திறந்துருப்பாங்க. இந்த நடுவில் இந்த பிரைட்டு வந்து தடுத்துட்டான். அவங்க மட்டும் இந்த கதவை திறந்துருந்தா நேற்றுக்கு வெளியே வந்து எல்லாரையும் கொண்டு இருப்பேன். அப்புறம் வந்து எனக்கு வேண்டப்பட்ட அந்த 3 பேரையும் சொந்தமாக்கியிருப்பேன். ஆனால் குறுக்க எல்லாத்தையும் தடுக்கிற மாதிரி வந்துட்டான். அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு செம கோவமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம்தான், கொஞ்ச நாளில் பாரு அவன் எப்படியாவது அந்த 3ஆவது ஒருத்தியை வருவா. அவள் வந்ததுக்கப்புறம் நான் இந்த கதவை திறக்க வைக்கிறேன், எல்லாத்தையும் மாற்றுறேன், இந்த குடும்பத்தையும் சுத்தமாக அழிச்சிட்றேன். அந்த பெருசுலேருந்து அந்த பச்சை குழந்தை வரைக்கும் ஒரு உயிரையும் நான் எடுக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த உருவம் வந்து சொல்லிவிட்டு அப்படியே வந்து இருட்டுக்குள்ளே போயிடுது. அது அப்படியே கட் பண்ணி நம்மளை இங்கே காட்டினா நம்ம அக்னி தான் காட்டுறாங்க. அவங்க ஏதோ ஒரு இருட்டான ஒரு காட்டுக்குள்ளே இருக்காங்க. எங்கன்னா அந்த அரண்மனைக்கு பின்னாடி ஒரு காடு மாதிரி இருக்குது, அந்த காட்டில் தான் இருக்காங்க. அப்படியே நடந்து போகிறாங்க. அவங்களுக்கே தெரியல இருட்டாக இருக்குது அந்த இடமே. அப்போது ஒரு இடத்துல நின்று அவங்க பார்க்குறாங்க. அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு பெரிய சவப்பெட்டி மாதிரி இருக்குது. அந்த பெட்டியிலேருந்து ஏதோ ஒன்று வெளியே வர துடிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே திரும்பும்போது அப்படியே ஒரு வியூ வருது. பார்த்தா அந்த கொஞ்சம் தூரத்தில் ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது. அங்கேருந்து பார்த்தா எப்படின்னா அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்கும்ல, நீர்வீழ்ச்சி, அந்த மாதிரி கீழே தண்ணி ஊற்றிட்டுருக்கு. அங்கே போய் நிற்கிறாங்க. அந்த எட்ஜில் நிற்கிறாங்க. எப்படின்னா எட்ஜில் நிற்கிறாங்கன்னா அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த வாட்டர் ஃபால் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி நின்றுட்டுருக்காங்க. அப்படியே யாரும் பின்னாடி இருந்து அவங்க தள்ளி விடுற மாதிரி இருக்குது. அப்படியே எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு என்ன கனவு இது அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. உட்காந்துட்டு தலை வேறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது குட் மார்னிங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் விடாரு. குட் மார்னிங் காய், இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்னிக்கு வந்து அவர் காஃபி கொடுத்துட்டு அவரும் குடிக்கிறாரு. தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கும்போது அக்கா இன்றைக்கி நம்ம போகணும் தானே? ஆமாண்டா. நம்ம போய் தான் ஆகணுமா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்னி சொன்னோன்னே சரிக்கா நான் போய் கிளம்புறேன். கிளம்புக்கா. நம்ம இப்படி இவங்களும் கிளம்பி போகிறாங்க. அப்படியே கட் பண்ணி அரண்மனையை தான் காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஜிமினா தான் உட்காந்துட்ருக்காரு. அப்போ வந்து இவர் வராரு. ஏய் பிள்ளச்சி, இங்கே பாரு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை ஜேகே, இப்போல்லாம் கூப்பிட்டுருக்க விளைச்சிக்காத. சரிடி பொண்டாட்டி. நீ குள்ளச்சினும் கூப்பிட வேணான்னு. ஆமாம், நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆகிட்டா பொண்டாட்டியை பொண்டாட்டி தானே சொல்லணும். பொத்து வாயா.
ம் ம் நீ ஆனால் திட்டினா கூட எப்படி இவ்வளோ அழகாக இருக்க. ஐயோ கர்த்தரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினா போக, ரெடி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே பின்னாடியும் போகிறாரு. இதை பார்த்தோன்னே நம்ம டயாங்கோ ஒரு வழியாக இவனுக்கும் ஆள் சேர்ந்துருச்சு. சிங்கிள் சொன்னாண்டி பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயன்ட்டு சொல்ல, ஆமாம் டயாங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயாங்கும் ஒயனும் பார்த்துட்டு இருக்கும்போது, எனக்கா அந்த பாட்டா பாரேன். எந்த பாட்டு? அதான்டி காலேஜில் இருக்கும்போது எனக்கு எப்பயுமே பாடி காட்டுவியே. என்ன அந்த பாட்டையா? பாடேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டயாங் கேட்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்கே உட்காந்துருக்காங்கன்னா கார்டன் ஏரியா இருக்கும்ல, அங்கே ஊஞ்சல் மாதிரி போட்டிருப்பாங்க, அங்கே தான் உட்காந்துட்டு நம்ம டயாங் வந்து நம்ம ஒயனோட மடியில் படுத்துக்கிறாரு. நம்ம ஒயனும் அப்படியே பாட ஆரம்பிக்கிறாங்க. அறியாமல் நான் இருக்க அழகாக நீ தீரக்க காதல் மழையாயுள் வரை தூருமடா என்னை மறந்தாலும் மறவாத நெஞ்சோடு நான் இருப்பேன் அழகூரில் பூத்தவளே. சூப்பர் ஒயன், உன் குரலை கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அப்படியே காதில் தேன் பாயுது. சூப்பராக ஃப்ளர்ட் பண்ணுறடா, யார்கிட்ட கற்றுக்கிற? அதெல்லாம் ஃப்ளோவில் வர்றதான் ஒயன், ஆனால் செம்மையாக பாடுறடி என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இங்கே ரொமான்டிக்காக போயிட்டுருக்க. இந்த பக்கம் கட் பண்ணால் நம்ம யூங்கி இருக்கார்ல, அவர் வந்து எப்பவும் போல் எங்கே தூங்கலாம்னு சொல்லி இடம் பார்த்துட்டு இருக்கும்போது அதனால யதார்த்தமாக வெளியே வருதா ஒரு கார் வந்து நிற்கிது. யாராவது அப்படின்னு பார்த்தா அவர் காருக்கிட்ட போய் பார்த்தா அந்த கார் ஃபுல்லாக வந்து உள்ளே யாரும் உட்காந்துருக்கு தெரியலையா. காருக்கிட்ட போகிறாரு, போனோடனே காரை திறந்துட்டு ஒரு பொண்ணு அப்படியே நம்ம யோங்கி மேலே பாஞ்சிட்றா. எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அது நம்ம கல்யாண பொண்ணு லக்கி. அவளும் வந்துட்டா. அப்புறம் எல்லாம் அவங்க ஃபேமிலியே வந்திருக்கு. ஓகேவா, அவங்க ஃபேமிலியே வந்ததுக்கப்புறம் எல்லோரும் வந்து நிற்கிறாங்க. நிற்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்மளோட எல்லோரும் வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி வரவேற்பாங்களே கல்யாண பொண்ணு, அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் வரவேற்று அதெல்லாம் நடக்குது. நம்ம இவங்க தான் ரொம்ப ஜாலியாக இருக்கார். எல்லாருமே ரொம்ப ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்காங்க. என்னென்னா நம்ம இவர் இருப்பார்ல, நம்மளோட தாத்தா, அதான் ஊர் தலைவர், அவரோட தம்பியோட ஃபேமிலியில் வந்திருப்பாங்க. கூட அந்த குழந்தைய தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அந்த குழந்தைய பார்த்தோன்னே நம்ம ஜிமினா, ஒயன், மற்ற எல்லாருமே அப்படி, நம்ம ஜின்னு எல்லாருமே அப்படி தூக்கி கொஞ்சுறாங்க. இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாருமே போய் அவர்கிட்டையும் பேசுகிறாங்க. ஓகேவா, இப்படிலாம் ஜாலியாக சந்தோஷமாக போயிட்டுருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, இன்னொரு கார் வந்து நிற்கிது. என்னடா அது இன்னொரு காரு அப்படின்னு பார்த்தா அங்கேருந்து ஒரு பொண்ணு இறங்குறா. அவள் ரொம்ப ஸ்டைலாக மாடலிஷாக வந்து இருக்கா. அவள் பேர் வந்து மாயான்னு வச்சுப்போம். மாயா அந்த பொண்ணு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா அவள் செல்ஃபை. போனோடனே நேராக நம்ம டேங்கில் தான் போய் பேசுகிறா. நான் தான் உங்கள் புது கிளைண்ட், நான் தான் அந்த அரண்மனையை வாங்க வந்திருக்கேன், என்னை நேராக அந்த அரண்மனைகிட்ட மட்டும் கேட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. கேட்ட உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம எல்லோரும் பார்க்குறாங்க. நம்மளோட ஒயனும் போயிட்டு பார்க்குறாங்க. எல்லாருமே இங்கே பாருப்பா, அவர் மட்டும் ஒன்று தான், நாங்களும் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தான் வந்திருக்கீங்களா, வாங்க வாங்க உங்களையும் நாங்கள் வரவேற்கிறோன்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு ரொம்ப மாடலிஷாக இருக்கா. மாதிரி அவள் ஷார்ட்ஸ்லாம் போட்டு வந்திருக்கா. அந்த நம்ம ஊர் பாட்டிங்க மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. பார்த்துட்டு, என்னடி இந்த பிள்ளை வெறும் அரட்டை சொல்லிட்டு வந்து நிற்கிது, அரைகுறையாக போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஒயின் சாரீ தான் கட்டியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ட்ரெடிஷ்னலுக்கே அவங்க மாறிட்டாங்க. அதனால் நம்ம எல்லாருமே ஜாலியாக அந்த கொண்டாடிட்டுருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது. பார்த்தா நம்ம ஊர் தலைவர், நம்ம டேங்கோட தாத்தா இருக்கார்ல, அவரோட தம்பி இருப்பார்ல, அவர் தான். அவர் என்னன்னா மாடியிலேருந்து உருண்டுட்டு விழுகுறாரு எல்லாருக்கும் முன்னாடி. ஒரு மாதிரி அவளுக்கு வலிப்பு ஒரே ரத்தமாக வாயிலேருந்து வருது. எல்லாருக்குமே ஒரே ஷாக் ஆகிடுது. எல்லாரும் அவர் தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போயிட்டு டாக்டரை கூப்பிட்டு பார்த்தா, அவர் அவருக்கு கீழே விழுந்ததில் அவருக்கு மண்டை அடிப்பட்டு போய் அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். டாக்டர் பார்த்துட்டு, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் இல்லை, மாடிலேருந்து அவர் கீழே விழுந்துட்டார், அதனால் அவர் கொஞ்ச நாள் கோமா ஸ்டேஜில் தான் இருப்பார், இதையோ பார்த்து பயங்கரமாக பயந்துருக்காரு, அதான் அவருக்கு வலிப்பெல்லாம் வந்திருக்கு, நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு
சொல்லிவிட்டு அவர் கொஞ்ச நாள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சொன்னோடனே நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரே கஷ்டமாக போயிடுது. என்னடா அது ரொம்ப வருஷம் கழித்து ஒரு பண்டிகை ஒரு கொண்டாடலாம் குடும்பமாக சேர்ந்துன்னு இருக்கும் போது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்படும் போது அவரோட ஃபேமிலி இருக்கும்ல, அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சொல்கிறாங்க, இல்லை பரவாயில்ல நீங்கள் நிறுத்த வேணாம், இது வந்து தெரியாமல் நடந்தது, அதனால் நீங்கள் வந்து நடத்துங்க, நாங்கள் இருந்து செஞ்சுட்டே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எல்லாருமே வந்து ஓரளவுக்கு இதாக இருக்கும் போது நம்மளோட ஜிமினா தான் மாதிரி திருன்னு முழிக்கிறாரு. என்ன எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி விழுந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா அப்படியே மெதுவாக மாடி ஏறி போகிறாரு. ஏன்னா அவர் பார்த்துருப்பாரு, அவர் எங்கேயோ போயிருப்பார், மாடிக்கு எது பார்த்துட்டு போயிருப்பார். அது ஜிமினா நோட் பண்ணியிருப்பார். ஆனால் ஜிமினா வந்து அதை யார்ட்டையும் சொல்லலை. நம்ம ஜிமினா அப்படியே போகிறாரு. போய் பார்த்தா அவர் வேணும்னே விழுந்த மாதிரி, தெரியாமல் விழுந்த மாதிரி இல்லை, யாரோ அவரை வேணும்னே பிடிச்சி தள்ளி விட்ட மாதிரி தான் இருக்குது. அவர் ஒரு மாதிரி நம்ம ஜிமினாக்கு இவருக்கு என்ன பண்ண தெரில. அவர் யோசிக்கிறாரு, இது இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, இது எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா இருக்கும் போது நம்ம ஜிமினா பின்னாடி வந்து யாரோ ஒருத்தர் வந்து பெருசாக பெருமூச்சு விடுற மாதிரி இருக்குது. நம்ம ஜிமினாவுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுது. அப்படின்ருக்கு. நம்ம ஜிமின் அப்படி மெதுவாக திரும்பலான்னு சொல்லி திரும்புகிறாரு. பார்த்தா பின்னாடி ஒன்றுமே இல்லை. அப்பாடா ஒன்றுமே இல்லை அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஜிமினாக்கு பின்னாடி யாரோ ஒரு பேரை கூப்பிட்ற மாதிரி இருக்குது, ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம ஜிமினா திரும்புகிறாரு. அதுதான் நம்ம ஜிமினா அப்படி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அப்படி ஜிமினாவோட சவுண்டை கேட்டு நம்ம ஜேகே தான் வராரு. என்னாச்சு ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நம்ம ஜிமினா கீழே விழுந்து கிடக்குறது. ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் தூக்கிட்டு போகிறாரு. எல்லாம் வராங்க, வந்து நம்ம ஜிமினா வந்து எழுப்புறாங்க. அப்படி தண்ணி ஊற்றி நம்ம ஜிமினா வந்து அப்படின்னு சொல்லிட்டு பயந்து எழுந்திரிக்கிறாரு. அப்புறம் எல்லோரும் சமாதானப்படுத்துகிறாரு நம்ம ஜேகே தான். ஓகே ஓகே பயப்படாது அப்படின்னோடனே ஜிமினா மறுபடியும் நம்ம ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணோடனே எல்லோரும் அப்படி வந்து எதை பார்த்துடா பயந்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போது நம்ம ஜேகோப்பு தான், டே பிரைட்டு இவங்க 2 பேர் தான்டா சொல்லி வச்சுக்கிட்ட மாதிரி கம்மு மாதிரி ஒட்டிடுறானுங்க அப்படின்னு நம்மளோட ஜேகேவும் ஜிமினா பார்த்துட்டு ஜேக்கப் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு வேணா பாரு, நம்ம யூகி கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே இவனுங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி ஹனிமூனுக்கே போக போகிறாங்க, அப்போ தான் என்ன நடக்க போகணும்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு இன்னமும் இது யூங்கியோட கல்யாணம் மாதிரி இல்லைடா, இவங்க 2 பேர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற மாதிரி இருக்குது நம்மளோட பிரைட்டும் சொல்லி சிரிச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு மட்டும்தாண்டா அதெல்லாம் அமையுது. நானும் ரொம்ப நாளாக அந்த ஐஸ்வர்யா பொண்ணை ரூட்டு விட்றேன், ஒரு தடவை கூட அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா. ஒன்றுடா சேகோப்பு, சில மூஞ்சிங்களுக்கெல்லாம் அதெல்லாம் அமையிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேகோப்பை பார்த்து நம்ம பிரைட்டு சொல்ல, டேய் நீ மட்டும் நீயே எனக்காவது அட்லீஸ்ட் டாவடிக்கவாது ஒரு பொண்ணு இருக்குது, உனக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கே. டே ஐஎம்லாம் சிங்கிள் தான்டா, எங்கடா இப்படி தான் ஒருத்தன் சொல்லிகிட்டு இருந்தான், அங்கே பாரு எப்படி கட்டி பிடிச்சிட்ருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பார்த்து நம்ம ஜேக்கப் சொல்ல, அதெல்லாம் தானே அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரைட்டும் அப்படி போகிற நம்ம சீக்குக்கு தான் நம்ம ஜிமினா ரொம்ப பயந்துட்டார். ரொம்ப நல்லா டீப்பாக ஹக் பண்ணியிருக்காரு நம்ம ஜேகேவை. நம்ம ஜேகே நம்ம ஜிமினாவோட வந்து தலையை வந்து கோதி விட்டுட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஜிமினாவோட அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே வந்து என்ன தான் நடக்குதுங்க, பையன் ஏதாவது பார்த்து பயந்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஜிமினாவோட அம்மா அப்பா 2 பேரும் அவனை வந்து பக்கத்தில் உட்காந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. தாத்தாவுக்கு பாட்டிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களும் வந்து ஜிமினா பக்கத்தில் உட்காந்துட்டு இது சமாதானப்படுத்துகிறாங்க. என்னதான்ப்பா பார்த்த, இல்லை அங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா ஒன்றும் இல்லை எலியை பார்த்துட்டியா டேய் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுக்கு கத்துறாரு. டேய் இங்கே இருக்கிற எலியெல்லாம் இன்றைக்கே துரத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒரு எலி கூட இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா திட்டுறாரு. உடனே எல்லோரும் பண்ணிடுவாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போகிறாங்க. வேலைக்காரங்கெல்லாம் போய் எலியை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே என்ன ஆகுதுன்னா நம்ம டேயாங் கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. ஜிமினா ஏதோ ஒன்று பார்த்து பயந்துட்டு நல்லாவே மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயாங் வந்து பார்க்குறாரு. அப்புறம் வந்து டே அப்படின்னு தாத்தா கத்துறாரு. எல்லாம் பார்க்குறாங்க. 5வது மாடியில் அந்த லெஃப்ட் சைடில் ஒரு வழி போகும் பாரு, அங்கே மட்டும் எவனும் போகக்கூடாதுரா
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆமாண்டா, கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய அரண்மனைனால ஒரு 4 ஃப்ளோர்ஸ், ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி அடுக்கடுக்காக இருக்கும். அதில் வந்து பிரித்து வச்சுருப்பாங்க ஒரு ஒரு வழி போகிற மாதிரி. ஒரு ஃப்ளோருக்கும் ஒரு 3 வழி போகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் வந்து 5வது மாடியில் வந்து லெஃப்ட் சைடு ஒரு வழி இருக்கும். அங்கே யாருமே போகக்கூடாது. ஏன்னா அந்த இடம் மட்டும் அங்கே வந்து ரொம்ப பாழடைஞ்சு போய் அந்த மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் வந்து ஓகே, நீட்டாக தான் இருக்கும், க்ளீனாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த லெஃப்ட் சைடில் மட்டும் தாத்தா வந்து யாரையும் போக வேணாம்னு சொல்லி தடுத்து வச்சுருப்பாரு. அதை வந்து சொல்கிறாரு. எல்லாம் அப்படியே அந்த ஃப்ளோரையே பார்த்துட்டு, ஏன்னா தாத்தா வந்து இவங்களையும் தான், ஃபேமிலி மெம்பர்ஸும் யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டுருப்பாரு. அதனால எல்லாம் என்னதான் அந்த ஃப்ளோரில் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பார்த்துட்ருக்கும் போது அப்படியே நம்ம ஜீவுவை தான் காட்டுறாங்க. குள்ளச்சி, ரொம்ப பயந்துட்டியா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கும்போது நம்ம ஜீவனை ரியலைஸ் பண்ணிட்டு விடு அப்படிங்கிறாரு. அதான் என்னை பிடிச்சிருக்கு உனக்கு, அப்போ எதுக்கு இவ்வளோ நடிப்பு உனக்கு? நான் நடிக்கலாம் இல்லை, அதான் தெரியுதே, தான் எனக்கு பிடிச்சிருந்த விதத்துலேயே தெரியுதே, இவ்வளோ பேர் இருக்கும் போது நீ என்ன ஹக் பண்ணுறான்னா அதுதான் பயத்தில் உனக்கு நான் தெரிஞ்சிருக்கு. யாருக்கிட்ட இருந்தால் சேஃபாக இருப்ப, பத்திரமா பார்த்துப்பான்னு தெரிஞ்சிருக்கு. அது நான் தான். இப்போயாவது ஒத்துப்போயேன், அதெல்லாம் ஒத்துக்க முடியாது படா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, திடீர்னு வானம்லாம் அப்படியே இருள ஆரம்பிக்குது. அப்படியே எல்லாம் அப்படியே ஃபுல்லாக பிளாக் ஆகுது. ஒரு மாதிரி புயல் காற்று வீசுது. இந்த வீட்டில் இருக்கிற லைட்லாம் அப்படியே ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. எல்லோரும் ரொம்ப ஷாக்காக இருக்காங்க. நம்ம ஊர் தலைவரும் என்னது இது அப்படின்னாலே நம்ம தேங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அந்த மாயான பொண்ணு கூட இருக்கா, அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்க்குறா. சொல்லப்போனால் அவள் அந்த அரண்மனையை வந்து சுற்றி பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பா. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஷாக்காக பார்த்துட்டு இருக்கா. எல்லாரும் அப்படியே கொஞ்சம் சின்னலாம் அப்படியே நம்ம நம்பிச்சிட போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம பிரைட்டு ஒரு மாதிரி அவரும் நின்றுட்டுருக்காரு. நம்ம ஜேகோப்பா போய் தூணை போய் ஹக் பண்ணிக்கிறாரு. எல்லாம் தனித்தனியாக ஒரு இடத்துல பயந்து போய் நிற்கிறானுங்க. அப்படியே என்ன ஆகுதுன்னா, ஒரு கார் அந்த கேட்டுக்குள்ளே பூந்து வருது. அப்பா, இவ்வளோ பெரிய அரண்மனையா அப்படின்னு ஒரு வார்த்தை ஒருத்தவங்க சொல்கிறாங்க. ஆமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க சொல்கிறாரு. அப்படியே என்னாகுதா, அந்த கார் அந்த வீட்டு வாசலுக்கு நேராக நிற்கிது. எல்லோரும் வந்து ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம அக்னியும் நம்ம காயும் என்ட்ரி கொடுக்குறாங்க. செம கெத்தாக அந்த காற்றுல அவங்களோட இதெல்லாம் பண்ணி கூலிங் கிளாஸ் போட்டு செம கெத்தாக வராங்க. எல்லாருமே செம மிரண்டுட்டு பார்க்குறாங்க. நம்ம ஊர் தலைவர் முகத்தில் ஒரு ஒளிவட்டம். நம்ம தாத்தா சிரிக்கிறாரு. அப்படியே என்ன ஆகுதுன்னா, அரண்மனைக்குள்ளே காட்டினா பயங்கரமான ஒரு வைப்ரேஷன். அது நம்ம அக்னிக்குமே தெரியுது. அப்படியே கண்ணாடி கழட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு அந்த கதவுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பேயும் வந்து வந்துட்டியா அப்படின்னு சொல்லுது. அப்படியே அந்த அங்கே எப்படியோ கீழே காட்டுறாங்க. ஒரு இன்னொரு ரூமை காட்டுறாங்க. அங்குக்குள்ளே வந்து வெல்கம் பேக் மை குயின் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு. ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 அவங்க வந்து ஹயாங். கடைசியாக அவளும் வந்துட்டா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே நம்ம அக்னியும் வராங்க. நம்ம பிரைட்டு நம்ம அக்னியை பார்த்த உடனே ஃப்ளாட் ஆகிட்டாரு. இவ்வளோ அழகான ஒருத்தியா, அடேங்கப்பா, கொரியாலேயும் சரி இந்தியாவிலும் சரி இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்தது இல்லையே அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம பிரைட்டு பார்த்தோன்னே ஃப்ளாட்டு. மறந்து கொஞ்சிடவும் என் சிடவும் அருகுதே உருகுதே உன் வழியில் என் பயணவன் தடைய நடந்து அஞ்சிடவும் இஞ்சிடவும் பதறுதே